ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிற டிராயிங். ஸோ இந்த டிராயிங்கை நம்ம எந்த சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சால்ட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சால்ட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் சால்ட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, சால்ட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்னு கிடையாது, எந்த ஒரு கேட் மாடலிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு எம்டி விண்டோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபைலில் நியூ கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த டேப்ல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட், அசம்பிளி, டிராயிங் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட் பண்ண போது பார்ட். ஸோ பார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நம்ம மாடல் கிரியேட் பண்ண போகிற இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் லோடிங்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஓகே, ஃபைனலாக ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு பிளேனுமே என்னால் ஷோ ஆகலை. ஓகேவா? ஸோ நம்ம மாடல் ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன். ஸோ இப்போ இந்த 3 பிளேனையுமே நம்ம வந்து விசிபிள் பண்ணிப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷோ கொடுத்தோம் அப்படின்னா விசிபிள் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம விசிபிள் ஆயாச்சு. விசிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஓகே, ஸோ எந்த ஒரு டிராயிங்கையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த டிராயிங் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நமக்கு என்னென்ன வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைட் வியூ. இதுவே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஆப்போசிட். ஓகேவா? அதாவது ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு வியூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் வேணாம். இப்போ இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைட் வியூ. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செக்ஷன் ஏஏ. ஸோ ஏஏங்கிறது எங்கே கட் ஆயிருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் சென்டராக கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த டிராயிங்கை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகேவா? இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம ரிவால்வ் டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ரூட் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான ப்ராசஸிங் எடுத்துக்கும், அதிகமான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுவே ரிவால்வ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம டிராயிங்கோட ஹாஃப் ஆஃப் த செக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து 360 டிகிரிக்கு ரிவால்வ் பண்ணி டிராயிங்கை வந்து கம்மியான ஸ்டெப்ஸில் அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிராயிங் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த செக்ஷனை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதோட ஹாஃப் ஆஃப் த வியூ மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணால் போதும். ஓகேவா? ஹாஃப் செக்ஷனை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு 360 டிகிரிக்கு நம்ம வந்து ரிவால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லைனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ லைனோட லென்த் இங்கே கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். இங்கேயும் இல்லை. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 110 டயா. ஓகேவா? ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம இந்த 3 பிளேனில் எந்த பிளேனை வேணால் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு. ஒன்ஸ் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கெட்சில் போயிட்டு ஸ்கெட்சு கிளிக் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக ஆன் பண்ணுறேன் அப்படின்னா டாட்டர் லைன் கிரியேட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று இன்ஃபைனைட் லென்த். ஆக்சுவலி இன்ஃபைனைட் லென்த்துங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு லைனுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இன்ஃபைனைட் லைன் அப்படி சொல்லுவோம். இன்ஃபைனைட் லைன் ஆர் இன்ஃபைனைட் லென்த். ஸோ இப்போ எனக்கு ஹரிசாண்டல் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வெர்டிக்கல். சேம் அதே மாதிரி டாட்டர் லைனுக்கு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் லென்த். ஸோ கரெக்டாக மிடில் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிராயிங் பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்னேன்னா ஸோ இந்த லைனோட லென்த் வந்து 110 mm சொன்னேன்னா ஸோ அதை ட்ரா பண்ணிடலாமா? ஓகே. ஆக்சுவலி இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 110 டிவைடட் பை 2 55. ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக கூட 110 டிவைடட் பை 2ன்னு டைப் பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக 55 வந்து ஷோ ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் நான் சிமெண்ட்ரியாக கிரியேட் பண்ணுறதுக்காக
ஒரு இமேஜினரி டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ நானாக வந்து ஒரு டைமென்ஷன் அசியூம் பண்ணி கொடுக்குறேன். இது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி சிமெண்ட்ரியாக க்ரியேட் பண்ணுறதுக்காக எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாங்கிறத விட இது நீங்கள் ஓவரால் லென்த் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதில் half ஆஃப் த டைமென்ஷன் வந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைமென்ஷன் மெஷர் பண்ணுறேன். ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ 10 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்வர்டில் போகுது. ஸோ அப்வர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்றது ப்ரொஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 50 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ half ஆஃப் த டைமென்ஷன் 25. ஓகே. நெக்ஸ்ட் இந்த லென்த், ஆக்சுவலி இந்த லென்த் இங்கே 3.5. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்வர்டில் போகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க 14 mm டயா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்வர்ட் இந்த கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ மிடில்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ half ஆஃப் த டைமென்ஷன், ஸோ 7 mm. 14 கொடுத்துருக்காங்க, இங்கே 7 கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதோட லென்த்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 18.5. ஓகே. ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டிராயிங் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து 2D ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் எப்போவுமே வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். இன்கேஸ் வந்து இது ஒரு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கெட்ச் வந்து ஓப்பனாக இருக்கலாம், அல்லது க்ளோஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? பட் இதே சாலிட் மாடலிங்காக இருந்துச்சு அப்படின்னா 2D ஸ்கெட்ச் எப்போவுமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி லைன் எக்ஸ்டெண்டாக இருக்கக்கூடாது, அது மாதிரி ஓப்பனாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால 3D டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. 3D டூல்ஸ் லைக் எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் காட்டும். இப்போ நம்ம டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக க்ளோஸ்டாக இருக்குது, அதே சமயத்தில் ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாகவும் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபியூச்சர், ஸோ ஃபியூச்சரில் போயிட்டு ரிவால்வ் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம ரிவால்வ் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் கேட்குதா? ஸோ இதுதான் சென்டர் ஆக்சிஸ். எது சென்டரா பேஸ் பண்ணி 360 டிகிரி ரிவால்வ் ஆகணும் அப்படின்ட்டு நமக்கு இது சென்டரா பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு ஸ்கெட்சு செலக்ட் ஆகிட்டு. ஓகேவா? இன்கேஸ் இதில் ஸ்கெட்சு செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த செலக்டட் கான்டூர்ஸில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே நமக்கு வந்து மென்ஷன் ஆகலை. ஓகேவா? ஓகே, வேல்யூ டிஃபால்ட்டாக 360 டிகிரி இருக்குது, நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ரிவால்வ் வந்து கிரியேட் ஆகிட்டு, அதாவது பேஸ் வியூவே கிரியேட் ஆகிட்டு. ஓகேவா? ஆல்ரெடி 70% ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பில் வந்து சாம்பர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த சாம்பர் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 mm டிஸ்டன்ஸ் 45 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாம்பர் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு 3Dலே வந்து சாம்பர் டூல் இருக்குது. ஸோ சாம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? டிஸ்டன்ஸ், வெர்டெக்ஸ், ஆங்கிள் டிஸ்டன்ஸ். இப்போ நம்மக்கிட்ட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் வேல்யூ, ஒரு டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆங்கிள் டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் தான் வந்து எந்த எட்ஜை சாம்பர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த எட்ஜ். ஓகேவா? ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே தான் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே டீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதாவது டிஸ்டன்ஸ்.
ஓகேவா? ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1 mm கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து 45 டிகிரி, டிஃபால்ட்டாக 45 இருக்கு. ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து சாம்பர் கிரியேட் ஆயிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ 4 ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும். 4 ஹோல்ஸுக்கும் 4 ஹோல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 4 ஹோல்ஸ் அட் M6. ஸோ ஹோலோட டயா கொடுத்துருக்காங்க இன்டூ 10. 10ங்கிறது டெப்த்து. ஓகேவா? அட் 92 PCD. ஓகேவா? ஸோ 92 PCDங்கிறது 92 டயாமீட்டர். ஓகேவா? ஸோ எந்த ஃபேஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் இங்கே தான் கட் ஆயிருக்கு பாருங்க. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் விசார்ட் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல் விசார்ட் செலக்ட் பண்ணுறேன். லோடிங்க்கு டைம் எடுத்துக்குது. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த பொசிஷனில் ஹோல் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பொசிஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ 4 ஹோல்ஸு. ஸோ அதனால் 4 பாயிண்ட்டு. இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஏதோ ஒரு பிளேஸில். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ வந்து அதை பொசிஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2D வியூக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Ctrl+8. ஸ்கெட்ச் வியூக்கு நம்ம எந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறோமோ அதோட 2D வியூ வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 92 PCDன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 92 mmக்கு 92 mm டயால ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ரேடியஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் 46. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டாட்டர் லைனாக வேணும், அதனால் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுறேன். சரி, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொசீஜர் தான். டாட்டர் லைனு, இன்ஃபைனைட் லென்த்து இதெல்லாம் ஆன் பண்ணிடுறேன். சேம் வெர்டிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சர்க்கிளுமே இந்த 92 PCDயில் கோயின்சைட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஹரிசாண்டல் சென்டர் லைனில் இந்த 2 சர்க்கிளுமே என்ன இருக்குது, கோயின்சைட் ஆயிருக்கு. சேம் இந்த வெர்டிக்கல் லைனில் வந்து 2 சர்க்கிளுமே என்ன இருக்குது, சென்டர் பாயிண்ட் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. ஓகேவா? சேம் நம்மளும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த PCDயை செலக்ட் பண்ணிடுறேன். சென்ட்ரு கொடுத்துட்டு கோயின்சைட். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இப்போ ரிமைனிங் உள்ள 3 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டையும் கோயின்சைட் பண்ணிடுவோம். கோயின்சைட் ஃபஸ்ட் அந்த சர்க்கிளோட டயா, நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே கோயின்சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக கோயின்சைட் ஆகிடும். சேம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோர் தென் ஒன்று ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் லைன் யூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் இதில் கோயின்சைட். ஓகே, சேம் வெர்டிக்கல் லைனு, சேம் ஹோலோட சென்டர் பாயிண்ட் கோயின்சைட். சேம் அதே மாதிரி சேம் கோயின்சைடு. கண்ட்ரோல் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இப்போ எல்லாமே கோயின்சைட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? பொசிஷனை செட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு வேல்யூ கொடுக்கணுமா? ஸோ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, M6 அட்டு 10 mm டெப்த்து. ஓகேவா? ஸோ டைப் இதில் போயிட்டு ஹோல் கொடுத்தாச்சு. ஓகே, நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே M6 தான் இருக்குது. ஓகே, டெப்த்தும் நமக்கு 10 mm இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு கிரியேட் ஆகிட்டு ஆல்ரெடி வந்து 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லாட் மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அடிஷ்னலாக இன்னொன்று இங்கே ஒரு கட்டு ஒன்று எடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாடலிங்கில் 3D மாடலிங்கில் உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல கட்டு. இப்போ நம்ம இந்த கட்டு எடுத்துடலாமா? ஓகேவா?
ஸோ கட் எங்கே இருக்குது, இந்த ஃபேஸ் மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுங்க. ஸ்கெட்சு கொடுத்துட்டு 2D வியூவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்டு Ctrl+8. ஓகேவா? இப்போ நம்ம டிராயிங்கை பார்ப்போம். ஸோ இங்கே தெரியுதா? ஸோ அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38. ஓகேவா? ஸோ கட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரா உள்ள சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஸோ கன்வெர்ட் என்டிட்டிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எதை ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த எட்ஜை தான் என்ன பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ 2D வியூ ப்ரொஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுமா? அந்த சர்க்கிளோட டயா தான் 38. ஸோ சென்ட்ரு. இப்போ இங்கே ரேடியஸ் என்ட்ரு பண்ணுவோமா? ஸோ ரேடியஸ் 19 கொடுத்துட்டு ஓகே. ஓகே, இப்போ ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் ஆகலை. ஸோ அதனால் நான் டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் டைமென்ஷன் மெஷர் பண்ணோன்னே இப்போ ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இன்கேஸ் நான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட், அதாவது சென்டரில் உள்ள சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து கட் ஆயிரும். அது கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த அவுட்டர் ஏரியா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு எவ்வளோ எம்எம் கட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே மட்டும்தான் கட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இங்கே வேல்யூ இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 3.5. ஸோ 3.5 மட்டும் கட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டு அதில் 3.5 ஸோ கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கட் ஆயிருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்லாட்டு ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா சென்ட்ரு பிளேன்லேருந்து 9 mm வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்லாட் எதோட வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த சென்ட்ரா உள்ள சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சருக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஜாயின் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கேட் மாடலிங் சாஃப்ட்வேர்லையும் சரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கெட்சை வந்து ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? எப்போயுமே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளேன் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் செலக்ட் பண்ணி நம்மளால ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேனை வந்து ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ எம்எம்க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 mm. ஸோ எங்கேருந்து 9 mm அப்படின்னா சென்ட்ருலேருந்து 9 mm. ஓகேவா? ஸோ நம்ம பிளேனை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் பிளேன். ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் பிளேன். ஸோ இப்போ பிளேன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கேட்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து எவ்வளோ எம்எம் அப்படின்னா 9 mm. ஸோ இங்கே வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கோங்க 9. ஸோ ஓகேவா? 9 கொடுத்துட்டு ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் ஆகிட்டு. இப்போ செலக்ட் எந்த பிளேனோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. 2D வியூக்கு Ctrl+8. இப்போ அந்த ஸ்லாட் கிரியேட் பண்ணிடலாமா? அந்த ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரேடியஸ் 2.5. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 mm. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஜூம் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே ஸ்லாட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2D டூல் இருக்குது. கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கொடுத்துருக்காங்க ரேடியஸு. ஸோ 2.5 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் இதுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 16. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எண்டு வரைக்கும் இல்லை. ஸோ சென்டர் பாயிண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 2.5 16ல் மைனஸ் பண்ணணுமா? ஸோ 16 minus 2.5. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸ் 2.5. இந்த எட்ஜிலேருந்து இந்த சென்டர் வரைக்கும்
2.25 இருக்கு. ஸோ நான் 2.5 மாற்றிடுறேன். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ஸ்லாட்டு. ஓகே, இப்போ நான் ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிட்டு இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து மெட்டீரியல் ஆட் ஆகுது. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆப்ஷனில் போய்ட்டு பிளைண்டுன்னு இருக்குது. ஸோ அப் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ் வரைக்கும் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அப் டு நெக்ஸ்ட் என்ன சர்ஃபேஸ் இருக்கோ அது வரைக்கும் கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம கிரியேட் ஆகிட்டா ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம டிராயிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டிராயிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராயிங்கோட பிடிஎஃப் ஃபைல் வந்து எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.